அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் சூடான்ல ஒரு உள்நாட்டு யுத்தம் பாரிய அளவில் நடைபெற்று வருகிறது. அந்த யுத்தத்தில் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டினுடைய இராணுவத்திற்கு எதிராக அந்த நாட்டினுடைய துணை இராணுவ படை என்கிற பெயரில் 2003களுக்கு பிறகு அப்போதைய சூடானுடைய ஜனாதிபதியாக இருந்த பஷீர் என்பவரால் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத குழு, பின்னாட்களில் இராணுவமாக இணைக்கப்பட்ட ஒரு குழு. அந்த குழுவுக்கும் தற்போதைய இராணுவத்துக்கும் இடையில தான் ஒரு பாரிய ஆயுத மோதல் ஒன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆட்சியை யார் கையிலே வைத்துக் கொள்வது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. இன்னும் மேலதிகமாக நம்ம பார்த்தோம்னா, நேற்று தனியான ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த பகுதி என்பது தங்கத்திற்கு மிகச்சிறந்த விளைச்சலை தரக்கூடிய நிறைய தங்கங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை தவிர்த்து செப்பு, இரும்பு என்று பலவிதமான கனிமங்களோடு அரிதான பல கனிமங்களும் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் பல ஆதிக்க நாடுகளுடைய பின்னணியில் இந்த யுத்தம் பாரிய அளவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சூடானுடைய அல் ஃபஷீர் நகரம் 2-3 நாட்களுக்கு முன்பதாக துணை இராணுவ படை என்கிற இந்த குழுவால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகிறார்கள். இதுவரைக்கும் 3 நாட்களுக்குள்ளாக 36,000க்கு மேற்பட்ட மக்கள் அல் ஃபஷீர் நகரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேற நினைக்கிறவர்களையும் கொன்று குவிக்கிற ஒரு வேலையை அங்கிருக்கக்கூடிய RSF என்கிற இந்த துணை ஆயுத பிரிவு செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிறது. இப்பொழுது அல் ஃபஷீரை விட்டு மக்கள் சாறை சாறையாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்கிருந்து வெளியேறுகிற மக்கள் எல்லோரும் கிர்துஃபான் என்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நகரம் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான அகதிகளால் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இங்கிருந்து அங்க அத்தனை பேரும் போய்கொண்டிருக்கும் போது கிர்துஃபான் மேலையும் தற்போது RSF என்கிற அந்த கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரர்களுடைய ஆயுத பிரிவு மீண்டும் மீண்டும் ஷெல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் யுத்தம், உள்நாட்டு போர் உச்சகட்டமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூடானுடைய மருத்துவர்களுடைய வலையமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, 2 நாட்களுக்குள்ளாக அல் ஃபஷீர் பகுதிகளில் இருந்து 15,000க்கு மேற்பட்ட இடம்பெயர்ந்த மக்கள் தவீலா என்கிற பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும், ஒரு பக்கம் 36,000 பேர் வேறு கிர்துஃபானுக்கு போயிருக்கிறாங்க, அதை ஒட்டி இருக்கக்கூடிய தவீலா பகுதிகளுக்கு 15,000க்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிறது சூடானுடைய மருத்துவர் சங்கம். அதை தாண்டி குண்டுவீச்சு, வான்வழி தாக்குதல்கள் எல்லாம் தற்போது உக்கிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சூடான் ராணுவத்தினுடைய ஒரு தகவல் பிரகாரம் யுத்த விமானங்கள் வடக்கு கிர்துஃபான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இந்த RSF நிலைகள் மீது, அவர்களுடைய தளங்கள், ஆயுத கிடங்குகள் மீதெல்லாம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அல் ஜசீராவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரம் கிர்துஃபானுடைய வடக்கு பகுதிகள் மேலையும் ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களையும் அதே போன்று வான்வழி தாக்குதல்களையும் நடத்துகிறது என்கிற ஒரு செய்தியையும் RSF செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடியதாக அறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக சொல்கிறது. அது RSF நிலைகள் மீது தான் நாங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். RSF பொறுத்தவரையில் தங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை, பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள், குறிப்பாக ஐநாவினுடைய முகமைகளாக இருக்கலாம், அது தவிர்ந்த சர்வதேச தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், ஏன் பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே RSF மீது தான் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிர்துஃபான் பகுதிகளில் மாத்திரமே 2 நாட்களுக்குள்ளாக 17 பத்திரிகையாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிற நேரத்தில் தான் ஹாஜ் அகமது என்கிற பகுதி கிர்துஃபானுடைய ஒரு பகுதியாக, ஒரு பெரும் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜரியா என்கிற ஒரு பகுதி, இந்த பகுதியின் மேலே இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்களை RSF என்கிற இந்த கிளர்ச்சி ஆயுத குழு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களால் இன்றைக்கு எடுத்துச் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இந்த அல் ஜரியா என்கிற நகரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னன்னா, சூடான்
சூடான்ல அதிகமான குர்ஆன் மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அல் ஜரியா இருக்கிறது. அங்க பொதுமக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ராணுவ முகாம்கள் எதுவும் ஜரியாவுக்குள்ள கிடையாது என்பது வெளிப்படையான ஒன்று. அங்க அதிகமாக இருக்கக்கூடியது பள்ளிவாயல்களும் மதரசாக்களும் கல்வி நிலையங்களும் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூடான் முழுவதும் நிறைய ஹாஃபிதுகளை, குர்ஆனை மனனமிட்டவர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இந்த அல் ஜரியா என்கிற பகுதி தான் அறியப்படுகிறது. அந்த பகுதியின் மேலதான் இன்றைக்கு RSF என்கிற இந்த மிருகத்தனமான கிளர்ச்சி குழு மேலதிகமான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகாத நேரத்தில் சூடான் முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேறி வந்தவர்கள் பல பேர் இங்க தான் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த 2 நாட்களாக இந்த நகரத்தில் தொடர்ந்தும் RSF என்கிற இந்த அடக்குமுறை குழு, மிருகத்தனமாக நடக்கக்கூடிய ஆயுத குழு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை சூடானுடைய மருத்துவர்களுடைய வலையமைப்பும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி பார்த்தாலும் தங்கத்தின் பிறப்பிடமாக, தாயகமாக இருக்கிற அளவுக்கு முழுவதுமாக கட்டி கட்டியாக மலையளவுக்கு தங்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சூடான் தற்போது தங்கத்திற்கான போட்டியை மிஞ்சி அதிகாரத்திற்கான போட்டியிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சவுதியை போன்று அல்லது கத்தரை போன்று அரபு நாடுகளை போன்று செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டிய இடம் குண்டுகளால் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் செத்து மடியக்கூடிய ஜனாசாக்களாக மாறக்கூடிய பல பேர் ஹாஃபிதுகளாக இருக்கிறார்கள், குர்ஆனை மனனமிட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல ரொம்ப மனவர்த்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வடக்கு கிர்துஃபான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபரா நகரத்தில் 12 மருத்துவ பணியாளர்கள் விரைவு ஆதரவு படைகள் என்கிற இந்த RSF-னால் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் 12 பேரை பொறுத்தவரையில் குவைத் நோயாளிகள் நிவாரண அமைப்பை சேர்ந்த 7 பேர் இதிலே இருக்கிறார்கள். சூடான் செம்பிறை சங்கத்தை சேர்ந்த 5 பேரும் இதிலே இருக்கிறார்கள். இப்படி மருத்துவ பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று எப்படி நெத்தன்யாகு தான் மொத்தத்தில் நெத்தன்யாகு எதை காசாவில் பண்ணினாரோ அது அப்படியே இந்த RSF என்கிற மிருகத்தனமான அநியாயமான ஆயுத குழு சூடானில் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த RSF-இனுடைய துணை தளபதி அப்துல் ரஹீம் தக்லு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இராணுவ நடவடிக்கைகள் நடைபெறுகிற நேரம், இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பதற்காகவும் நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம், நாங்கள் பொதுமக்களை ரொம்ப பாதுகாக்கத்தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் குழந்தைகளை எங்களுடைய படையிலே ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தடை விதித்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, இனிமே செய்ய மாட்டோம்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி கட்டாயமாக காணாமலாக்கப்படுகிறவர்கள் என்கிற நிலை இனி உருவாகாது. அதாவது கட்டாயமாக காணாமலாக்கப்படுறவன் என்ன அர்த்தம் கேட்டால், இருப்பார், எடுத்து கொண்டு போட்டுருவாங்க, கொண்டு போட்டு காணாமல் போய் விட்டாருமாங்க. இந்த நிலையையும் நாங்கள் தவிர்க்க திட்டமிடுகிறோம். அதே மாதிரி பொதுமக்களை தன்னிச்சையாக கைது செய்வதை நாங்கள் தவிர்க்க நினைக்கிறோம். எந்த ஒரு சித்திரவதையோ அல்லது மோசமான நடத்தையில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்று எங்களுடைய படைகளுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த மிருகங்களுக்கு மிருகத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறாராம், இதில் இருந்து நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. மொத்தத்தில் சூடானை சுடுகாடாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்களும் ரொம்ப ரொம்ப கவலையை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. ஏன்னா சூடான் என்பது பெரும்பாலான பகுதிகளில் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகளை கொண்ட பெரும்பாலான பகுதிகள் அங்கே இருக்கிறது. அந்த பகுதியை சேர்ந்த அப்பாவிகள் தான் தற்போது கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசாவுக்காக மட்டுமல்ல, பாலஸ்தீனத்துக்காக மட்டுமல்ல, சூடான் அப்பாவிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அமைதி சூடானிலும் திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.